கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3 டிஃபென்ஸ் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் 3 டிஃபென்ஸ் ஸ்டாக் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3 ஸ்டாக்குமே கடந்த ஒரு வருடத்தில் 2 வருடத்தில் இல்லை கடந்த 3 வருடங்களில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதுலேயும் ஒரு ஸ்டாக் நான் சொல்கிறேன், அந்த ஸ்டாக் வந்து ஒரே வருஷத்தில் 1400% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதை நம்ம கண்டுபிடிக்காமல் போயிட்டோம் அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. ஏன் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக் பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டார் ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதனுடைய ரோட் மேப் நல்லா இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த இந்தியாவுடைய டிஃபென்ஸ் க்ரோத் ஸ்டோரியில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா கிடையாது. அதனால மென்ஷன் பண்ண போகிற இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் போன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்கான வீடியோ மட்டும்தான். எந்த 3 ஸ்டாக் அது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்தியன் டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 9% மேலே அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2025-26 நிதியாண்டுக்கான இந்தியன் டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது 6.8 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டுங்கிறது 2025-26 நிதியாண்டில் 6.81 லட்சம் கோடி. வரக்கூடிய பட்ஜெட்டை அதை அதிகப்படுத்துவாங்களே தவிர குறைக்க மாட்டாங்க. ஏன்னா டிஃபென்ஸுடைய தேவை ரொம்ப முக்கியம். மைட் இஸ் ரைட் அப்படிங்கிறது வந்து குளோபல் கான்செப்ட். ஓகேவா, யார் வந்து அதிகார மையமாக இருக்காங்களோ, யாருக்கிட்ட அதிக ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்கள நோக்கி தான் மற்ற நாடுகள் வரும். ஒரு வேர்ல்டு பவராக இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் இந்தியா டிஃபென்ஸ் செக்டாரில் அதிகமான கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் சீனாவாக இருக்கட்டும் அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனாலையும் இந்தியாவுடைய டிஃபென்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்குது அப்படிங்கிறதும் ஒன்று. ஓகே, இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற சீனாவாக இருக்கட்டும், சவுத் கொரியாவாக இருக்கட்டும், ஜப்பான் இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே டிஃபென்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ அவங்க கூட நம்ம போட்டி போடணும்னா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி டிஃபென்ஸ் செக்டாரை இன்னும் க்ரோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. அதனால் இந்தியா டிஃபென்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய மெரிடைம் இந்தியா விஷன் 2030 அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள இந்தியாவுடைய ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டி, டொமஸ்டிக் ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டியை 0.33 மில்லியன் கிராஸ் டன் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ரூலு. அதாவது அந்த மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.072 மில்லியன் கிராஸ் டன்னாக இருக்குது. 0.072 மில்லியன் கிராஸ் டன்னில் இருந்து 0.33 மில்லியன் கிராஸ் டன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். அடுத்தது 2047 இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா 11.31 மில்லியன் கிராஸ் டன்னா இந்தியாவுடைய டொமஸ்டிக் ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நோக்கம். இன்றைக்கி நிலைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுடைய ஷிப் பில்டிங் செக்டாருடைய மதிப்புங்கிறது 9,866 கோடியாக இருக்குது. இந்த 9,866 கோடி 2033 70,478 கோடியாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியாவுடைய டார்கெட் என்னவா இருக்குன்னா 2030 ஓவரால் ஷிப் பில்டிங்கில், அதாவது டாப் 10 குளோபல் பிளேயரில் ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இந்தியா வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் வந்து 16வது இடத்துல இருக்கோம். 16வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நமக்கு பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும், இந்தியாவுடைய ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டி, அதாவது குளோபல் மார்க்கெட் ஷேரில் எவ்வளோன்னு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா less than 1% தான் வச்சுருக்கோம். ஈவன் 1% கூட இந்தியா ஷிப்பு தயாரிக்கலை. அப்போ யார் இதில் லீடிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது சீனா இருக்குது. அதாவது இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாடுகளும் வச்சுருக்கக்கூடிய கப்பலை கட்டி கொடுக்குற நாடுகளுடைய பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறது சீனா தான். 47% மேலே சைனாவோட ஷிப் தான் உலகம் முழுக்கவே கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கு. அண்டு புது ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மேலே அவங்க எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல சவுத் கொரியா வருது. ஸோ 2வது இடத்துல சவுத் கொரியா, 3வது இடத்துல ஜப்பான், அதுக்கப்புறம் வியட்நாம், டர்க்கி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா 16வது இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அவங்களும் நாமளும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷிப் பில்டிங் பண்ணி வெளியில் விற்கிறதுல அவங்களும் less than 1% தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய டார்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 வந்து
டாப் 10 பிளேயருக்குள்ள ஒரு முக்கியமான கண்ட்ரியாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி 2047 டாப் 5 பிளேயரில் ஒரு முக்கியமான கண்ட்ரியாக இருக்கணும் ஷிப் பில்டிங் ஆக்டிவிட்டியில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போது டிஃபென்ஸ் செக்டாருக்கு நல்ல பூஸ்ட் இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஷிப் பில்டிங் பிஸ்னஸில் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ்லாம் க்ரோ ஆகிறதுக்கான ஒரு பிரகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதனால தான் இப்போது முக்கியமாக இந்த 3 கம்பெனி பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்க்குற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கம்பெனி தான் த கிரேட் மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ மேசகான் டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்தியாவுடைய மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 2025 இந்த ஃபண்ட் மூலமாக இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கோடி ரூபாயை ஷிப் பில்டிங் ஆக்டிவிட்டிக்காக, அதாவது ஓவராலாக ஷிப் பில்டிங் அதுக்கப்புறம் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க 25,000 கோடி. அண்ட் இந்த ஃபண்டு 25,000 கோடியாக இப்போ இருக்கிறது 2030 1.5 lakh crore இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே 38% மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனி. ஓவராலாகவே சூப்பராக கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கம்பெனி கடந்த 2-3 வருடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1774 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான பாரம்பரியமிக்க ஒரு ஷிப் பில்டிங் கம்பெனி தான் மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். அண்ட் இந்த கம்பெனி வந்து ஒரு நவரத்ன கம்பெனி. 1960 இருந்து 801 வெசல்ஸை இவங்க கட்டமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் அட்வான்ஸ்டு வார்ஷிப் வரும், டெஸ்ட்ராயர்ஸ் வரும், ஃப்ரிகேட்ஸ் வரும், மிசைல் போட்ஸ், அதுக்கப்புறம் சப்மரைன் அப்படின்னு நிறைய இருக்குது. இது எல்லாமே இந்தியன் நேவிக்கும் கோஸ்ட் கார்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏற்றுமதியும் நடந்திருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸாக 11 சப்மரினையும் 10 வார்ஷிப்பையும் தயாரிக்கக்கூடிய திறன் வாய்ந்த கம்பெனி இது. ரீசெண்டாக இந்த கம்பெனி பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஐஎன்எஸ் நீல்கிரி, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் 17A கிளாஸ் ஸ்டீல்த் ஃப்ரிகேட் அண்ட் ஐஎன்எஸ் சூரத் இது எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ 15B அப்படிங்கிற கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரையும் இவங்க பண்ணி கொடுத்தாங்க. வெரி ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் ஐஎன்எஸ் வக்ஷீர் அப்படிங்கிற ஷிப்பை இந்தியன் நேவிக்கு முடிச்சு கொடுத்தாங்க. வக்ஷீர் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் 75 கான்செப்டுக்குள்ளே வரும். இது ஃப்ரான்ஸ் கூட டைப் பண்ணியிருக்கிற வேலை. அடுத்தது ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வாரி கிளாஸ் சப்மரைனும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. 6th கல்வாரி கிளாஸ் சப்மரைனும் இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கம்பெனியோட டீட்டெயில் வருவோம். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 கணக்குப்படி இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக்குங்கிறது 32,260 கோடியாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா P-17 ஃப்ரிகேட்ஸ் வருது, P-15B டெஸ்ட்ராயர்ஸ் வருது, கல்வாரி சப்மரைன் வருது. இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு போகக்கூடியது, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ growth வந்து 21% க்ரோ ஆயிருக்கு. 11,432 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் Q1 ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,626 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 302 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் லாஸ்ட் இயர் சேம் பீரியட்னு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. 642 302 குறைஞ்சிருச்சு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 27% இருந்தது, 11% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 696 கோடியிலேருந்து 452 கோடியாக குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 81க்கு மேலே இருக்குது. FIS 2.57 வச்சுருக்காங்க, DIS 5.21 வச்சுருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 11 தான் இருக்குது. அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,18,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 54க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 54 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஈக்குவலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ROE 34க்கு மேலே இருக்குது, ROCE 43க்கு மேலே இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோலாம் கிடையாது, ஏன்னா கடன் இல்லாத கம்பெனி. அடுத்தது ஏர்னிங் பெர் ஷேர்லாம் 53 ரூபாய்க்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,940 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக போனது 52 வாரங்களில் 3,778, கரெக்டானது 1,918. இந்த கம்பெனியுடைய க்ரோத் ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2022 120 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போ எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிறத பாருங்கள். அண்டு பிரகாசமான ஃபியூச்சருக்கான அடித்தளத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதில் டவுட் இல்லை. மேசகான் டாக் பற்றியெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக இப்படி சொல்லலாம். சில பேரை வந்து வாழ்த்துவாங்க தெரியுமா, இடியே விழுந்தாலும் நீங்கள்லாம் சாக மாட்டடா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி இது, அதில் மாற்றுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை. பேசாததுக்கான காரணம் என்னென்னா, இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப 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 ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்துச்சு. 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த கம்பெனியுடைய க்ரோத்தை பார்க்கும்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வர்றேன். அது என்னென்னா, மாதம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பென்னி ஸ்டாக்கில் சும்மா
ஒரு 500 போட்டு வைக்கலாம், 500 ஒரு ரூபா ஷேரை வந்து 500 500 ஷேர் வாங்கலாம்ல, 500 போட்டு வைப்போம், போட்டு வச்சுட்டு ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி 100-200 அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு மல்டி பேக்கிறது, போனால் போகுது 500 தானே, போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெசல்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் ரீஃபிட் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் ரிக்ஸ், ஹெவி இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. ஓகே, ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான வேலைகளை இந்த கம்பெனி பண்ணுது. இந்த கம்பெனியுடைய கெப்பாசிட்டி வந்து 4 lakh டெட் ஃபைட் டன்னேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஷிப் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது ஒரு பெரிய கம்பெனி, முக்கியமான கம்பெனியாக இருக்குது. 2025 இந்த கம்பெனி சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணாங்க. அதே நேரத்தில் குஜராத் மேரிடைம் போர்டு கூடயும் 4250 கோடி ரூபாய்க்கு ஒரு MOU சைன் பண்ணாங்க. சாகர்மாலா ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கூட இவங்க MOU சைன் பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மெரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அதே மாதிரியான வேலையை பண்ணுறதுக்கு தான் குஜராத் மேரிடைம் போர்டு கூடயும் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கார்டன்ட்ரி ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி கூடயும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க, ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. இந்த கம்பெனியுடைய 2025 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 7 crore தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 108 crore மைனஸில் போயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 1536% மைனஸில் போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 181 கோடி மைனஸில் இருக்குது. அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனில் வந்து 31 கோடி மைனஸில் தான் ப்ராஃபிட், அதாவது லாஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்க முடியாது. 3000 கோடிக்கு மேலே மார்க்கெட்டிங் வச்சுருக்கிறாங்க. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 606, இறங்குனது 36. கரண்ட் ப்ரைஸ் 570 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி திடீர்னு ஸ்கை ராக்கெட்டில் போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் IHC அப்படிங்கிற ஒரு டச் கம்பெனி, யூரோப்பியன் ஆஃப்ஷோர் அண்ட் ஆயில் கேஸ் வெசலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி தான் லீடர்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி. அவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி MOUலாம் சைன் பண்ண உடனே இதுக்கு முன்னாடியும் இந்த கம்பெனி வந்து நிறைய MOU வரிசையாக சைன் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனி கூடயும் சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்த உடனே இந்த ஸ்டாக்குக்கு நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ அப்பர் சர்க்கியூட்டில் மாட்டிருக்கு. இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் டிஃபென்ஸுங்கிறது வளரக்கூடிய ஒரு செக்டார். இந்த செக்டாருக்கு நல்ல ஃபோக்கஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த கம்பெனி எடுக்கும். ஏற்கனவே நிறைய ரிப்பேரிங் ஒர்க்லாம் கான்ட்ராக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஃப்யூச்சரில் நல்லா பண்ணும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 94% மேலே இருக்குது. FIS and DIS இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ரிட்டைல் ஹோல்டிங் 4.6% மேலே இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். கொச்சின் ஷிப்யார்டை பற்றிலாம் உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவையில்லை. இந்த கடந்த ஒரு இடத்துல வந்து 8% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வெசல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரீஃபிட் அண்ட் பீரியாடிக் அப்கிரேடேஷன் அப்படின்னு எல்லா வேலைகளையுமே ஒரு கப்பலுக்கு பண்ணக்கூடிய நிறுவனம் தான் இது. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் சப்ளை வெசல்ஸ், ஆங்கர் ஹேண்ட்லிங், டக் சப்ளை வெசல்ஸில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட பண்ணக்கூடியவங்க. அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இவங்க இருக்கிறாங்க. 2025 இவங்க எக்ஸ்பேன்ஷன் பிளான்லாம் போட்டாங்க. ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் கூட நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 கொச்சின் வில்லிங்டன் ஐலாண்டில் 970 கோடி ரூபாய்க்கு ரிப்பேர் யூனிட்டை ஒன்று புதுசாக இனாகிரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1799 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு ட்ரை டாக் வந்து இவங்க கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக LNG கேரியர்ஸ், கேபிசிஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஷேப்ஸ், ஆயில் ரிக்ஸ், செமி சப்மர்சிபிள்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இது வந்து 3ஆவதாக ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பென்ஷன் பிளானுங்கிறது ரொம்ப நல்லா இந்த கம்பெனியில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2025 ஜூலையில் சவுத் கொரியா HD கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் கம்பெனி கூட ஒரு டீலு. அடுத்தது செப்டம்பர் 2025 ONGC கம்பெனிக்காக 200 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட்டு. அதாவது ONGCயுடைய ஜேக்கப் ரிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையை இந்த கம்பெனி எடுத்துக்கிறாங்க. அமெரிக்காவுடைய நேவிக்கு மாஸ்டர் ஷிப்யார்டு ரிப்பேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க கொச்சின் ஷிப்யார்டு கம்பெனி. இது நடந்தது 2024 ஏப்ரலில். அடுத்தது வில்சன் ASA அப்படிங்கிற ஒரு நார்வே கம்பெனி கூட கான்டாக்ட் அப்படின்னு இவங்களுடைய ஆர்டர் புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ 2025 ஆகஸ்ட் கணக்குப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய டோட்டல் ஆர்டர் புக் வந்து 21,000 கோடி. இந்த 21,000 கோடியில் 13,70,000 கோடிக்கு ஒருத்தான கான்ட்ராக்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் இருந்து மட்டுமே வந்திருக்கு. இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்போது Q1ல் 977 கோடி ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 234 கோடி, மார்ஜின் 24%. ஆக்சுவலாக மார்ஜின் வந்து
லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 26 இருந்தது, இப்போ 24 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 181 கோடியாக இருந்தது, 188 கோடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா 49,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சிருக்க கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 58ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 54. ஸோ 54ங்கிறத விட ஸ்லைட்டாக அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROE 15க்கு மேலே இருக்குது, ROCE 20க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.09 இருக்குது. ரொம்ப 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 கம்மியான டெட் ஈக்விட்டி ரேஷியோ தான். இது வந்து PSU கம்பெனி. அண்டு கரண்ட் ப்ரைஸ் 1890 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக போனது 52 வாரங்களில் 2547, இறங்கினது 1180. ஃபைனலாக மேசகான் டாக் பற்றி ஒரு முக்கியமான மேட்டர். 2024 இந்த கம்பெனி 1990 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொப்பல்சன் பிளக் கொடுக்கறதுக்காக. எதுக்கு? சப்மரீன் கொடுக்கறதுக்காக, நீர்மூழ்கி கப்பல்களுக்கு. இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொப்பல்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்மரீன் வந்து தண்ணீருக்குள்ளே மூழ்கி போயிட்டு இருக்கிற நேரத்தில் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தாமல் அது இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகே, அந்த ப்ளக்கை தயாரித்து கொடுக்கறதுக்கான ஆர்டரை எடுத்துருக்கிறாங்க. அதனுடைய ஒருது 1990 கோடி. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான். சஜஷனும் ஒரு பீஸோ கொடுத்ததா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.